தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஒரு வழியா நீட் 2024 தேர்வு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருக்கும்னு நாம் நினைக்கிறோம். சரிங்களா? இன்னும் ரிவைஸ்டு உங்களுக்கு ஃபைனலான ஸ்கோர் கார்டு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றினது தான். அப்போ யூஜி கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றினது தான் இந்த காணொலி. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்னு இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டென்ஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 2024-2025 டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நேற்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024-25 கல்வி ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஒரு என்னென்ன தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இன் வியூ ஆஃப் த ஆன்டிசிபேட்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 2024-2025 and the need for expedited counseling, the candidates who want to apply for state quota seats in government medical and dental colleges, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டு 92.5, அதே மாதிரி 7.5, அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு எல்லா விதமான கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸில் வரக்கூடிய என்ஆர்ஐ சீட்டு, சரிங்களா? இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போக இருக்கக்கூடிய மாணவர்கள், சரியா, வருங்காலத்தில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்னென்னலாம் வேணும் எல்லா கேண்டிடேட்டுக்கும், இங்கே பாருங்கள், 7.5 ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, 92.5 ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, அதில் செல்ஃப் ஃபைனான்ஸு, அதுக்கு அடுத்தது என்ஆர்ஐ கோட்டா, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறவங்க என்னென்ன ஆவணங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. சார், இன்னும் 2024 நீட் தேர்வுக்கான ரிவைஸ்டு, சரிங்களா, மறுபடியும் அந்த ஒரு கொஸ்டின் நீக்கப்பட்ட பிறகு எவ்வளவு மார்க், அதான் அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொன்ன பிறகு எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறமா தான் ஸ்கோர் கார்டை வெளியிடுவாங்க. மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், 10th மார்க் ஷீட். சரியா? 10th மார்க் ஷீட்டை வந்து இந்த பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட்டில் சீலும் போட்டு பின்னாடி சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? மெயின் ஒரிஜினலும் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒரிஜினல் கம்பல்சரி வேணும். அதே மாதிரி 11th மார்க் ஷீட், அதுவும் அதே மாதிரி தான், ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 12th மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், சரிங்களா, அதுவும் அதே மாதிரி தான். ஆர் இந்த 12th ஈக்குவலண்டான ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்து அது வந்து எம்பிபிஎஸ்க்கு ஆர் பிடிஎஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வேண்டும். சரிங்களா? அண்ட் 5th ஒன் பாருங்கள், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் ஸ்கூலில் இருந்து நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய டிசி, அல்லது நான் டிகிரி முடிச்சுட்டு நீட் எழுதுனேன் அப்படின்னா அந்த டிசி சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுக்கடுத்தது சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட், அதாவது யார் யாரெல்லாம் இந்த 7.5% இடஒதுக்கீடு கோருகிறீர்களோ அவங்க 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது இல்லாமல் நான் தமிழ்நாட்டில், நீங்கள் தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரா, இந்த 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 தமிழ்நாடு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படின்றதுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட், சரிங்களா, ஸ்கூலில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஜாதி சான்றிதழ். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸு, இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து வர்றவங்களுக்குலாம் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா, இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்களாவே நீங்கள் வாங்கிடலாம். சரிங்களா? அது வாங்கி வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட் நீட் டு பி அப்லோட் ஃபார் த கேண்டிடேட் who claim their native as தமிழ்நாடு ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்திருந்து அவங்களுடைய பேரண்ட் வந்து இங்கே தான் பிறந்திருந்து அவங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும். இதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் ஆப்டைன் ஃப்ரம் த காம்படன்ட் ரெவன்யூ அத்தாரிட்டி இன் தமிழ்நாடு. சார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பா அல்லது அம்மா யாருக்காவது ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சைனிங் அத்தாரிட்டின்றது அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது 10வது, அதாவது இது யாருக்கு அப்படின்னா, இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் தான் சார் ஒரு 2 வருஷம் வெளியில் இருந்து தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃபுக்காகாது. சரிங்களா? அடுத்தது போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சிஇஓ இஸ் மேண்டேட்ரி டு த கேண்டிடேட்ஸ் who are studied 6th to 12th in தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபார் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதாவது 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரையில் நீங்கள் அரசு பள்ளியில் தான் பயின்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் சிஇஓ ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அதாவது இங்கே ஃபார்மட் இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் பிரின்ஸிபல் கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஇஓ ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கணும். சரி சார், யார் யாரெல்லாம் வாங்க வேண்டாம், நேரட்டாக போய் சிஇஓ கிட்ட 7.5% ஒதுக்கீடு சர்டிஃபிகேட் யார் யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022, 23, 24, அதாவது போன வருஷம் அதுக்கு முன் வருஷம் யார் யாரெல்லாம் 12th முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்குலாம் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசிலேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இஎம்ஐஎஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் இருந்தாவே போதும், நீங்கள் போயிட்டு சிஇஓ கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ 2022 கல்வி ஆண்டுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களாம் கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கூலில் 7.5% சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிஇஓ கிட்ட போகணும். ஆனால் யார் யாரெல்லாம் போன வருஷத்துக்கு முன் வருஷம் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட சர்டிஃபிகேட் டிசியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபீஸ் எக்ஸம்ஷன். சரிங்களா? அதாவது இந்த எஸ்டி எஸ்சி பிரிவு மாணவர்கள் வந்து இந்த ஜென்ரல் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் கேட்குறவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். ஒரு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அல்லது 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆப்டைன்டு ஃப்ரம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி ஃபார் த கேண்டிடேட் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டிஸ் ஆர் போர்ட்ஸ் எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அதாவது ஐஎஸ்சிசி, அதாவது நம்ம ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி போர்டு, ஐசிஎஸ்சி போர்டு. சரிங்களா? இந்த போர்டு இல்லாமல் வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். மோஸ்ட்லி நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது, யாருன்னா தேவைன்னா அதை நீங்கள் பண்ணணும். இது எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? அதே மாதிரி கோர்ட் ஆர்டர்ஸ் இஃப் எனி. சார், இந்த மாதிரி கேஸ் போட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ அல்லது இப்போ இந்த இனிஷியல் மாறி இருக்கும் ஒரு சிலருக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு அப்படின்றதுக்கு ஏதாவது கோர்ட் ஆர்டர் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும், ஆதார் கார்டு இதெல்லாம் வேணும்னாலும் அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபார் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். சரிங்களா? நான் மேனேஜ்மெண்ட் கேட்டா வந்து நான் சீட்டு கேட்குறேன், அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், தெலுங்கு மைனாரிட்டியா இல்லை மலையாளம் மைனாரிட்டியா அப்படின்றத சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் தான் வரீங்களா, இப்போ வேலூர் சிஎம்சிலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அதெல்லாம் மெயினாக இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சார், நான் வந்து என்ஆர்ஐ. சரிங்களா? என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ சீட்டை நான் வாங்கணும். நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபினான்சியல் சப்போர்ட்டர் issued by the Indian Embassy of the respective country under the seal or OCI card. ஏற்கனவே அவங்க கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ஆர்ஐ ஃபினான்சியல் சப்போர்ட்டர் அண்ட் த கேண்டிடேட் issued by the competent revenue authority valid Indian passport ஆஃப் த என்ஆர்ஐ ஃபினான்சியல் சப்போர்ட்டர். சரிங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் சரி பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் ஆஃப் த ஃபினான்சியல் சப்போர்ட்டர், இதுவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். யாருக்கு? ஒன்லி ஃபார் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான். ஓகே, திஸ் நோட்டிஃபிகேஷன் இஸ் இஷ்யூட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கேண்டிடேட்
and does not indicate the announcement of the counseling schedule for the academic year 24-25. அதாவது இது வந்து என்னத்துக்கு தெரியுமா, யாரோட பெனிஃபிட்டுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2024-25 யார் யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சார் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஓஹோ நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது செலெக்ஷன் கமிட்டி. கீழே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா, அது வாங்கணும்னா அந்த ஃபார்மெட் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா, சரிங்களா. இது அப்படியே இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் போய் ஸ்கூலில் சைன் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், ஓகே, அதுக்கான ஃபார்மெட் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட், சரிங்களா, அதாவது இந்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் நீங்கள் அரசு பள்ளியில் பயின்ற மாணவராக இருந்தால் அந்த 7.5% சர்டிஃபிகேட் 2022 கல்வியாண்டுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அவங்களுக்கானது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் பிறந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றவங்களுக்கானது. அண்ட் வேற ஒரு சிலர் வந்து ஆர்டிஇயில் படிச்சிருப்பீங்க 8th வரைக்கும், சரிங்களா. 8th அப்புறம் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 7.4 வருவாங்க. அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட் தான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூல்னால் பிரச்சனையே கிடையாது. ஒரே பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கினா போதும். சார் நான் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்னா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கணும். 8வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அந்த பிரின்சிபல் கிட்டையும் சைன் வாங்கணும். 10வதுலேருந்து 12வது ஒரு ஸ்கூல்னா அந்த பிரின்சிபல் கிட்டையும் சைன் வாங்கணும், சரிங்களா. இதெல்லாம் வாங்கிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணோம், டிஓ கிட்ட சைன் பண்ணுவாங்க, சரிங்களா. ரைட், இது வந்து 7.5% சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஃபார்மட். அண்டு என்னது அதுக்கு அடுத்தது வேறு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நான் கவர்மெண்ட்டில் தான் படிச்சிருக்கேன் 6வதுலேருந்து 12வது வரைக்கும், சரிங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேப்பா, அவ்வளோதான். இன்னும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், மேபி இப்போ ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு, அதுதான் உங்களுடைய ஃபைனல் நீட் ஸ்கோராக இருக்கும் இந்த வருஷத்துக்கு. எவ்வளவோ குளறுபடிகளை தாண்டி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இனிமேல் எந்த பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம், ரைட்டுங்களா. ஸோ இனிமேல் வரக்கூடிய அப்டேட்டை உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போடுறோம். ஓகே, மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த வெப்சைட்டையும் பார்த்துக்க tnmedicalselection.net இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் அடிக்கடி போங்க. அடிக்கடி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத யூஜி கோர்சஸில் MBBS BDS நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா. ரைட், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.